நான் வணக்கம் சொல்லல இதுக்கு ஹலோ சொல்றேன். வணக்கம் புடிச்சதுக்கு அப்புறம் ஹலோ. ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ நாங்க எல்லாரும் ரெடியா எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? கேமராவை தொடச்சிட்டு ரெடி ஆகலாம். சென்னை ட்ரேட் சென்டர். எங்க போறோம்? சென்னை ட்ரேட் சென்டர். ஆமா, சென்னை ட்ரேட் சென்டர் போறோம். FMCG யோட ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எக்ஸ்போ. அங்கதான் போறோம். நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா. சோ உள்ள போயிட்டு நம்ம என்னெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்குங்கறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். வாங்க உள்ள போலாம். இரு போலாம் மெதுவா. சோ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இப்போ சென்னை ட்ரேட் சென்டர்ல இருக்கோம். இப்பதான் வந்து எல்லாரும் இறங்குறோம் பாருங்க. இப்போ எல்லாரும் வந்து உள்ள போயிட்டு இந்த FMCG ப்ராடக்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவினிங் வந்து இப்போ 5:30 ஆகுது. செம்ம வெயிலா இருக்குங்க. எத்தனை இந்த மாடு கிட்ட நில்ல. மாடு கிட்ட எருமை நிக்குது. மாடு கிட்ட எருமை. ஓடு 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 எல்லாம் போடு. போங்க எல்லாரும் போங்க. போ தியா போ. தியா போடா. அப்ப நீங்க இத போய் நான் போறேன். உனக்கு வெக்கமா இருந்தா வித்யா வாங்க நம்ம போலாம். எடுத்தாச்சு போட்டோ. எல்லா மாடுங்க பாருங்க. எல்லா மாடுங்க பாருங்க. இங்க பாருங்க. ஏய் பாரு பாரு பாரு. நீ கேட்டா கொடுங்க. ஏல நீ கேட்டா கொடுங்க. வணக்கம் வெல்கம். என்ன எழுதணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரா? நான் எழுதுறேன் புடி. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. உள்ள வந்தோடனே ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். ஓ ரிலையன்ஸோட ப்ராடக்ட் அது. இது ஃபுல்லா ரிலையன்ஸ் ப்ராடக்ட். கேம்பா கோலா வந்திருக்கு நம்ம சின்ன வயசு. அது என்னது? கோகோ கோலா போய் கேம்பா இருக்கும்ல. ஆமா கேம்பா கோலா. ஓ இது பாருங்க நாகா சோஜி, நாகா மைதா அவங்களோட ப்ராடக்ட். என்ன வச்சிருக்கீங்க இதுல? ஸ்பெகட்டியா? இருங்க குழந்தைங்களை கூப்பிடுறேன். மேராஜ் பசங்களை கூப்பிடுங்க. ஸ்பெகட்டி இருக்காங்க. இங்க வாங்க. ஒரே நிமிஷம் பசங்களை கூப்பிடுங்க. கம்மியர் ஆல் ஆஃப் யூ. சாரா இங்க வாங்கடா. தியா இங்க வா. இங்கே கொடுங்க பசங்களுக்கு கொடுங்க. சும்மா ஒவ்வொரு இது கொடுத்தா போதும் டேஸ்ட்டுக்கு. இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்களோ நாகால? இந்தடா கண்ணா வாங்கிக்கோ. சைடுல இருந்து கிச்சன்ல என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க தேவைப்படும் அப்படியா? நாகா ப்ராடக்ட்ல இருந்து சர்வே எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ
ஓகே ஓகே. ஸோ இவங்க சர்வேக்கு நான் பதில் சொன்னதுனால இவங்க வந்து கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்காடு கடலை மிட்டாய் கடை. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் ஆயில், அப்புறம் மிக்சர் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு என்ன வேணுமோ அது ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கெமரின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் இந்த செக்ஷனுக்கு நாங்கள் போகலை, குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகிடும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சி மசாலாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுலேயே நிறைய புதுசான ப்ராடக்ட்ஸு, கிஃப்ட் ஹேம்பர்ஸு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டார்லிங் உடைய புது மசாலா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டார்லிங் ரெசிடென்சி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சில சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. டார்லிங்லேயே வந்து நமக்கு குழம்பு மிளகாய் தூள், அப்புறமா அதனுடைய பெருங்காயப்பொடி, அது மாதிரியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு கடையும் எனக்கு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ரெவ்யூ பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இது வந்து பேரி சுகர்ஸுடைய ப்ராடக்ட்ஸ். அதுலேயே அவங்க வந்து மில்லட்ஸு அது மாதிரி வந்து சுகர் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம ரவை அது மாதிரியெல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுலேயும் பாருங்கள் இப்போ நமக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, என்னடா வாங்குனீங்க? வாட்டர் பாட்டில் ஆஃபர். இது என்னது வித்யா? திணை கிச்சடியா? ஓ, இங்க பண்ணதா? இல்ல கஸ்டமருக்கு சொல்லுவோம்ல நாங்க. ஏங்க சுகர் விழுக போகுது. இது என்ன சர்க்கரை பொங்கல் ஆஃபர்னா என்ன அர்த்தம்? என்னடா சொல்லுது அது? என்ன சொல்லுது? ஐயோம்மா, அப்படியா? ஐயோ, என்னது? பேன்யார்ட் மில்லட். Regularly we are using this Kodo millet. We are using not Paris but Kodo millet. We are using it. 1 hour. This you have to soak for 10 minutes. 10 minutes. Okay. Not like that. Generally, I am purchasing it from any shops. Not a specific brand. Maybe you should try it. Definitely. Do you have sample? That is the barnyard millet. Okay. Just now I had. So, I just had one small question. This in the market we sell for 110 rupees per pack. How do you feel about that price? Do you think it's too expensive for half kg? Half kg it is 110. I usually bought it for 85 rupees. 85 rupees. So here now we are selling. I'm Shamim. Sorry? Shamim. Green leaf, pure tea. என்ன price இது? 110. 110 ah? Butter chicken.
இதுல இந்த ஆல்மண்ட் போட்டு ஒரு பர்ஃபி இருக்கும்ல, ஏன் இல்லையே நான் இதுல வாங்குறேனே, பழமுதிர் நிலையம்ல வாங்குறேனே, கோவை பழமுதிர் நிலையம் அண்ணா நகர்ல வாங்குறேன். இது இல்லைங்க, முழுசாவே பாதாம் போட்டு ராஜாராம் தாங்க வாங்குறேன். ராஜாராம்ல நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன். லாட்டிஃபை லாரா டாட்டர்ஸ் நாங்க போறோம். போங்க நீங்க போங்க. ஹாய். இப்போ இது ப்ளம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கியே, ப்ளம் ப்ராடக்ட் வாங்கினியா? என்னத்துக்கு? ரித்திகாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க? கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மயாசனா மாதிரி வேணுமான்னு கேட்க இருக்கு. வேண்டாம், எனக்கு இதுவே நல்லா இருக்கு. பேக்கர்ஸ் ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இதில் எதுவுமே இல்லையா? நீயா அது எண்ணெய் எடு, நான் போய் பார்க்குற மாதிரி. அதையும் எடுக்க மாட்டேன். வாங்க பேக்கர்ஸ்ல இதெல்லாம் வேற கம்பெனியா இருக்கு. இது மிஸ்ஸஸ் பேக்கர்ஸ் ஒரிஜினல் வீட் ப்ராடக்ட். மேடம் எல்லாமே ஆஃபர் தான். துபாய் துபாயில் தான் பண்ணிட்டு எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிள். வீக் காஸ்ட் சர்வீஸ். ஆல் சூப்பர் மார்க்கெட். இது என்னது? இது மேக்ரோனி தானா? மேடம் இது வந்து கிட்ஸ் மட்டும் ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். ஓ, அதான் ஃபார்ச்சூன். மேடம் ஒரு ஆஃபர்ல எங்க யோகி எங்க? என்னது? என்னடி இது? என்ன லைனா சாப்பிடுறீங்க எல்லாம்? இவங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கோங்க.
சாப்பிட்டே காலி பண்ணுவோம். ஆமா ஏன் இன்டர்ன்ஷிப் எல்லாம் வெக்கேஷன்ல தான் இருக்காங்க, கூப்பிட்டுக்கோங்க. பதாஞ்சலி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். எங்க கண்ணை மட்டும் 1 கிலோ இருக்கு. இரு அவரு நமக்கு போட்டியா வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கிறீங்களா சார்? போஸ்ட் கொடுக்குறோம் நாங்க. அவங்க போஸ்ட் கொடுக்குறாங்க. இங்கயா அமர்நாத் ஆயுர்வேதிக்கா? அவர் வந்து ஃப்ரெஷ்ஷீஸ்ல இருக்கோம் நாங்க. ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கினா ஒரு சீரகம் பாக்கெட், ஒரு சப்பாத்தி, அப்புறம் ஒரு மாவு வாங்கினா இட்லி மாவு வாங்கினா ஒரு தயிர் வாங்கணும். இட்லி பேட்டர் சூப்பரா. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது போக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் சாப்பிட்டோம். இவங்கெல்லாம் ஒரு அரட்டை அடிச்சுருக்காங்க. என்னது நானும் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4:30 மணிக்குள்ளே வந்தது. மணி வந்து இப்போ 7:45 ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் ஏதாவது எக்ஸிபிஷனுக்கு போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட ஷேர் பண்ணுங்கள். Till then, see you. Bye-bye.